அதிபதியான எம்பெருமான் ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவனம் பண்ணி வைப்பதற்காக பல கிருஷி பரம்பரைகளை பண்ணுகிறான். கிருஷின்னா யத்னம். இறகொடிந்த பட்சி போலே பிரளயத்தில் கிடக்கிற ஜீவாத்மாக்களான நம்மை இறகுடிந்த பட்சின்னா அதால் பறக்க முடியாது. அது மாதிரியாக கரண கலேபரங்களை இழந்து கிடக்கிற நாம், கரணம்னா இந்திரியம், கலேபரம்னா சரீரம். இந்திரியமும் இல்லை, சரீரமும் இல்லை. ஜீவாத்மா மட்டும் பிரகிருதியில் ஒட்டின்னு அப்படி ஜீவாத்மா மட்டும் அந்த பிரகிருதியில் ஒட்டின்னு இருக்கான். அப்போ அவனால் செயல்பட முடியாது. அப்படி இருக்கிறச்ச எம்பெருமான் கரண கலேபரங்களை கொடுக்குறான். கரணம் கலேபரம், அப்போ இந்திரியம் சரீரம் அப்படி கொடுத்தா அது பொம்மை மாதிரி சிருஷ்டிச்சு வச்சால் அப்பவும் செயல்பட முடியாது. அதற்காக பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்திகளை உண்டாக்குகிறான் எம்பெருமான். செயல்படணும், செயல்பட்டு இப்போ நடந்துட்டே இருக்கோம், நிற்கணும்னு நம்ம நினைக்கிறச்ச நிற்கிறோம், அது நிவிற்த்தி சக்தி. நடக்கிறதுன்றது பிரவிற்த்தி சக்தி. அந்த ரெண்டு சக்திகளையும் பகவான் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரவிற்த்தி சக்தி நிவிற்த்தி சக்தி வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஞானம் இல்லைன்னு செயல்பட முடியல. அதற்காக அனாதிகளாக இருக்கிற வேதங்களை காட்டி கொடுக்கிறான். வேதங்கள் என்பவை அனாதியாக இருக்கிறவைகள். வேதங்களை ஒரு காலத்தில் யாரும் ஒருத்தர் இயற்றினார் என்பதே கிடையாது. எம்பெருமானும் இயற்றவில்லை. எம்பெருமான் எப்படி யாருக்கும் ஒரு காலத்தில் உண்டானான்றதில்லை, எப்பொழுதுமே இருக்கானோ அவனை பிரதிபாதிக்கிற வேதமும் எப்பொழுதுமே இருக்கு. அதனால நித்தியமானது இது. இது எல்லா ஆச்சாரியாலும் வேதத்தினுடைய நித்தியத்துவத்தை சாதிச்சிருக்கா. அது ஒரு ஸ்மிருதி கிரந்தத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அநாதி நிதனா ஹேஷா வாகுத்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயி திவ்யா யதசர்வாக பிரசூதயா. ஆதி அந்தமற்றது, அநாதி அனிதனா. ஆதியும் இல்லாதது அந்தமும் இல்லாதது வேதம். அநாதினிதனா ஹேஷா வாக்கு, இந்த வேத வாக்கு. உத்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா, வெளிப்படுத்தப்பட்டது, இருக்கிறது தான் வெளிப்படுத்தப்படுறது. வாகுத்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா ஆதவ் அப்படின்னா ஒரு சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலும் பரமாத்மாவாலே வெளியிடப்படுறது. ஆதவ் யதா சர்வாக பிரசூதயா. பிரசூதயான்னா சிருஜ்ய பதார்த்தங்கள். இப்போ அண்டங்கள்லாம் உண்டாகின்றன. அண்டங்கள் எத்தனை இருக்கு? அண்டானாம் து சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி அயுதானிச்ச ஈதிருஷானாம் ததா தத்திர கோட்டி கோட்டி சதானிச்ச. ஆயிரத்தால பெருக்கி 10,000ஆல பெருக்கணும், வந்த தொகையை 100 கோடி கோடியால பெருக்கணும் அப்படின்னு இந்த விஷ்ணு புராண வசனம் சொல்றது. அவ்வளோ அண்டங்கள். அப்போ கூட ஒன்று போட்டு இவ்வளோ பூஜ்யம் நம்ம கணக்கு பண்ணி சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு பெரிய தொகையை சொன்னால் அனந்தம் அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்றது. அனந்த கோடி அண்டங்கள், கணக்கில் அடங்காத அண்டங்கள். அந்த அவ்வளவு அண்டங்களை பகவான் சிருஷ்டிக்கிறான். ஒரு அண்டமும் 14 லோகங்களை உடையது. சதுர்தச புவனாத்மக மண்டம் அப்படின்னு 14 லோகங்கள். இப்போ நாம பூமியில இருக்கோம், இதுக்கு கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால 7 லோகங்கள். பூமி தொடங்கி மேலே 7 லோகங்கள். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். இந்த 14 லோகம் கொண்டது அண்டம். இதுல நாம பூலோகத்துல இருந்துட்டு இருக்கோம். நமக்கு மேல 6 லோகம் இருக்கு, கீழே 7 லோகம் இருக்கு. இப்படி 14 லோகம். இந்த மாதிரி ஒரு அண்டத்திலையும் 14 லோகம். ஒரு அண்டத்துக்கும் அதிபதியா பிரம்மா, ஒரு பிரம்மா இருக்கார். அப்ப இந்த காலத்திலேயே அனந்த கோடி பிரம்மாக்கள் இருக்கா. அப்போ அந்த பிரம்மாண்ட ஆதிபத்தியம் அப்படின்னா இத்தனை அண்டங்களுக்கும் அதிபதிகளா பிரம்மாக்களுக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தா பகவான். எல்லாரையும் ஒரே சமயத்தில் தான் சிருஷ்டிக்கிறான். அந்தந்த அண்டங்களுக்கு அளவால அதிபதியா வைக்கிறான். அந்தந்த அண்டங்களுக்குள்ளே சப்த ரிஷிகள் உண்டு. அதே மாதிரி இந்திரர்கள் உண்டு. 14 மன்வந்தரங்கள் வருது ஒரு கல்பம்ன்ற காலத்துல. கல்பம்ன்றது பிரம்மாவினுடைய ஒரே ஒரு பகல். அதே மாதிரி ஒரு ராத்திரி ஒரு கல்பம். அந்த கல்பம்னு பிரம்மாவினுடைய அந்த ஒரு பகல் எத்தனை காலம் நம்முடைய காலத்தாலன்னா 1000 சதுரகம்.
சஹஸ்ர யுகபரியந்தம் அஹரியத் பிரம்மணோ விதுகு என்று கீதையில இருக்கு. அதனால 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரே ஒரு பகல். அந்த 1000 சதுர்யுகம் 14 மன்வந்தரங்களா வகுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மன்வந்தரத்துக்கு 71 3/7 சதுர்யுகம் வரும். சுமாரா சொன்னா 71 அப்படின்னு சொல்லிட்டு அது பெருக்கினா 14 பெருக்கினா 994 வரும். அதனால தான் இந்த 3/7 சேர்ச்சா 1000 வந்துடும் சரியா. அதனால இந்த 14 மன்வந்தரங்கள், ஒரு மன்வந்தரத்துக்கும் ஒரு மனு இருக்கார். முதல் மனு ஸ்வயம்புவ மனு, அப்புறம் ஸ்வாரோச்சிஷ மனு, அப்புறம் ரைவத மனு, அப்புறம் உத்தம மனு, அப்புறம் சாட்சுஷ மனு, அதுக்கப்புறம் வைவஸ்வத மனு, அப்புறம் தக்ஷசாவரணி மனு, இந்திர சாவரணி மனு, அது மாதிரி போய் கடைசியில் சாவரணி மனு அப்படின்னு, அதாவது ரௌச்சிய மனுன்னு கடைசியில் முடியும். அப்போ 14 மனுக்கள். இப்போ 7வது மன்வந்தரம் நடக்கிறது. இன்னும் 7 மன்வந்தரம் இருக்கு. இந்த 7வது மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்தில் நாம் இருக்கோம். 71 சதுர்யுகம்னா இன்னும் 43 சதுர்யுகம் அப்படியே பாக்கி இருக்கு. எதுக்கு சொல்றேன்? காலங்களும் ரொம்ப பெரியவைகள். அதுக்கப்புறம் அந்த காலங்கள் எல்லாத்திலையுமே வேதம் இருக்குன்றதுக்காக சொல்றேன். அதனால அப்ப அந்த வேதங்களை அப்படி வாசா விரூப நித்யா அப்படின்னு ஒரு யஜுர்வேத வாக்கியம், நித்தியமான வேத வாக்காலே அந்த எம்பெருமானை நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு அக்னி தேவனிடத்துல பிரார்த்திக்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அதனால எதுக்கு சொல்றது அப்படின்னா, வேதங்களை அதுவே என்ன சொல்றது, தன்னை நித்தியம்னு தான் சொல்லிக்கிறது. அதை ஒரு ஸ்மிருதி கிரந்தம் அநாதினதராகேஷான் நன்னா வெளிப்படுத்துறது. திராவிட வேதமும் ஒன்னு உலகம் படைத்தான் கவியாயினேற்கு என்ன ஒவ்வொரு தடவையும் முயன்று எம்பெருமான் அந்த உலகங்களை சுட்டிக்கிறச்சு அவனுக்கு நான் கவியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ஜீவாத்மாக்கள் ஆழ்வார்கள் 11 ஒரு கல்பத்தில் இருக்கான்னா அவன் மோட்சம் போயிடுவா. அடுத்த இதுல கல்பத்துல வேற ஆழ்வார்களை, அதாவது ஜீவாத்மாக்களை ஆழ்வார்களாக பகவான் சிருஷ்டிக்கிறான். அதனால அவர்கள் திராவிட வேதங்களை வெளிப்படுத்துகிறார்கள். சம்ஸ்கிருத வேதம் நித்தியமா இருக்கிற மாதிரி திராவிட வேதம் நித்தியம். அதனால அதுக்கு ரிஷிகள் திரட்டாக்களா இருக்கா அப்படின்னா இதுக்கு ஆழ்வார்கள் திரட்டாக்களா இருக்கா. அப்படி 2 வேதங்களுமே பகவானை அப்படி பின்தொடர்ந்து வருகின்றன. அதனால பகவத் பிரதிபாதகங்களாக 2 வேதங்கள் ஆழ்வார்களாலையும் ரிஷிகளாலையும் தரிசிக்கப்பட்டு நமக்கு காண கிடைக்கின்றன. அந்த வேத பிரதிபாத்தியனான பகவான், இத்தனை வேதங்களாலே பிரதிபாதிக்கப்பட்ட பகவான் நமக்கு அறிவு உண்டாகிறதுக்காகத்தான் வேதங்களை கொடுக்குறான். அந்த ஞானம் உண்டாயிடுத்து அப்படின்னு ஆறுதான்னா அது புரியல அப்படின்னு ஆறுது. வேதங்கள்லாம் பலவிதமான அன்பய கிளேசம், அதுக்கப்புறம் நியாய சககிருத்தத்துவம், அதுக்கப்புறம் அதில் சப்த பிரயோகத்தினுடைய காഠின்யம், பலவிதமான ஒரு துரூகமா, அதாவது நெருங்க முடியாத இருக்கு. அதற்காக வாக்கியங்களாக ஸ்லோகங்களாக அமையும்படி பகவான் என்ன பண்றான், இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இவைகளை கொடுக்குறான், உபபிரம்மணங்களை கொடுக்குறான். அதனால வேதார்த்தங்களை விளக்குவதற்காகத்தான் உபபிரம்மணம். உபபிரம்மணம்னா வேதார்த்த விசதீகரணம், வேதார்த்தங்களை விரிவாக்குதல் என்ற ஒரு காரணத்துக்காக இவைகளை கொடுக்குறான், விசதீகரணம் பண்ணுவதற்காக. அதனால இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். என்னதான் இருந்தாலும் எல்லாமே ஏட்டில் இருக்கு, அனுஷ்டித்து காட்டுவார் இல்லை. எப்படி அதை வேதோக்தமான அர்த்தங்களை அனுஷ்டிக்கிறதுன்னு ஜீவர்களால் செய்ய முடியல, தயக்கம் ஏற்படுறது. தானே அவதரித்து அனுஷ்டித்து காட்டுகிறான். அதனால அவதாரங்கள் பண்றது அப்படிதான், அந்த அனுஷ்டித்து காட்டு தர்மங்களை அனுஷ்டிப்பதற்காகத்தான். மரியாதானாம் ச லோகானாம் கர்த்தா காரயிதாச சஹா பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்படி பல பிரமாணங்கள் என்ன சொல்கின்றன, தர்மத்தை தானே அனுஷ்டித்து காட்டி உலகினரை ரட்சிக்கிறான் நம்பெருமான். அப்போ என்ன ஒரு எண்ணம் ஏற்படுறது, என்னதான் இருந்தாலும் பகவான் விஜாத்தியன், அவனால தர்மங்களை அனுஷ்டிக்க முடியும். நமக்கு சஜாத்தியர்களா ஜீவர்கள் இருந்தா தானே அவ முன்னோடியா இருந்தா நம்ம அனுஷ்டிக்கலான்னு எண்ணம் ஏற்படுறது. அதற்காக ஞானிகளை அவதரிக்கப்படுகிறான், அவர்கள் தான் ஆழ்வார்கள். அந்த ஞானிகளாலே அந்த தர்மமானது அனுஷ்டிக்கப்பட்டு, வேதோக்தமான தர்மம் அனுஷ்டிக்கப்பட்டு, அது
உலகத்திற்கு காட்டப்படுறது. அதனால அப்போ தனித்தனியா இவைகள்லாம் இல்லை, இவைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று சேர்ந்து இருக்கு. அதனால அந்த வேதார்த்தங்களை விவரிப்பதற்காகத்தான் இந்த உபபிரமணங்கள் இருக்கின்றன. அந்த உபபிரமணங்களுடைய உதவியினாலே வரக்கூடிய ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி வேதத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் மீமாம்சா சாஸ்திரம். அந்த மீமாம்சா சாஸ்திரம்ன்றது முதல்ல கர்ம மீமாம்சா அப்படின்னு 12 அத்தியாயம் கொண்டது. அந்த கர்மங்களாலே ஆராதிக்கப்படுற தெய்வங்களை பற்றி சொல்றது ஒரு 4 அத்தியாயங்கள். அது தேவதா மீமாம்சா. அப்ப சர்வ கர்ம சமாராத்தியனாய் சர்வ தேவதா அந்தரியாமியா இருக்கிறவனை பற்றி 16 அத்தியாயம் சொன்ன உடனே அவனுடைய சாட்சாத் ஸ்வரூப சுபாவ குணங்களை எல்லாம் சொல்லுவதற்காக மேல ஒரு 4 அத்தியாயம். அது சாரீரக மீமாம்சை. அப்போ கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா அப்படின்றது கடைசி 4 அத்தியாயம். 12, 4, 16, ஒரு 4, 20 அத்தியாயங்கள் கொண்ட ஒரே மீமாம்சா சாஸ்திரம். சம்ஹிதம் ஏதத் சாரீரகம் ஜெய்மினியேன ஷோடசலக்ஷணேனேதி சாஸ்திரேகத்துவ சித்தி. மீமாம்சா சாஸ்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா இத்தியாரப்ய அனாவிருத்தி சப்தாத் இத்தேவமந்தம் சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம் என்று எம்பெருமானாருடைய திருவாக்கு ஸ்ரீபாஷ்யத்தில். அதாவது தர்ம மீமாம்சையில முதல் சூத்திரமான அதாதோ தர்ம ஜிக்ஞாசா ஆரம்பிச்சு பிரம்ம மீமாம்சையில கடைசி சூத்திரமான அனாவிருத்தி சப்தாத் வரைக்கும் ஒரே சாஸ்திரம். பகவத்கீதையில 3 ஷட்கம் இருந்தாலும் எல்லாம் ஒரே சாஸ்திரம் தான். அந்த மாதிரி இது 3 பாகமா இருந்தாலும் ஒரே சாஸ்திரம் தான் அப்படின்னு பொதுவாக 3 சாஸ்திரம்னே சொல்லாம 2 பூர்வ மீமாம்சை தேவதையும் அது சேர்த்து விடுறது. தேவதா மீமாம்சை சேர்த்து கர்ம மீமாம்சா 16 அத்தியாயம். அதான் ஜெய்மினியேன்னு ஷோடசலக்ஷணேன அப்படின்னு தான் சொல்றார் விருத்திகாரர் சொல்றச்சே. அப்ப 12 அத்தியாயம் ஆராதனங்களான கர்மங்கள், 4 அத்தியாயம் அந்த ஆராத்தியமான தேவதைகள், எல்லாத்தையும் சேர்த்து எழுதினவர் ஜெய்மினி தான். அதனால 16 அத்தியாயம் கொண்ட கர்ம மீமாம்சா சாஸ்திரத்தை எழுதியிருக்கார். அதுக்கு மேல தேவதா மீமாம்சை ஒரு 4 அத்தியாயம். அது அவருடைய குருவான வேதவியாசர் இயற்றினார். ஜெய்மினி சிஷ்யர், குருவா இருக்கிறவர் வேதவியாசர். அப்படி சிஷ்யரும் ஆச்சாரியரும் சேர்ந்து ஒரே மீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படி அந்த வேதங்களோ திராவிட வேதங்களோ எல்லாமே என்ன சொல்றது, ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுகின்றன. அப்ப வேதத்தில் பிரதிபாதிக்கப்படுற அத்தனை தர்மங்களும் திராவிட வேதங்கள்ல சம்மதிக்கப்பட்ட அர்த்தங்கள் தான். அது இன்னும் விசேஷ தர்மங்களையும் நமக்கு சேர்த்து சொல்றது. அப்படி பகவானை பற்றி இவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. இப்போ சாஸ்திரம் என்ற சப்தத்துக்கே வேதம் என்ற அர்த்தம் அப்படின்னு நதை, அதாவது வேதாத் சாஸ்திரம் சத்தியம் சத்தியம் புரசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம்னு வேதவியாசருடைய ஸ்லோகம். அப்ப என்ன அர்த்தம்னா வேதத்தை தவிர வேறு சாஸ்திரம் கிடையாது, வேதமே தான் சாஸ்திரம். அப்ப அதுக்கு அனுகூலங்களா இருக்கிறவைகள் மற்றவைகளுக்கும் வேதார்த்த விசதீகரண ரூபமா அவைகள் இருக்கிறதுனால சாஸ்திரம்னு வேறு. சாஸ்திரம்னு என்ன அர்த்தம், சாசனாத் சாஸ்திரம், நமக்கு கட்டளையிடக்கூடியது சாஸ்திரம். அதனால அந்த கட்டளையிடக்கூடியது எது, வேதம் தான் பிரதானம். அந்த வேதத்தை வைத்து மற்றவைகளும் அந்த கட்டளைகளை தெளிவுபடுத்துகின்றன. அதனால அவைகளுக்கும் சாஸ்திரம் பேரு. தெய்வம் கேசவாத் பரம், வேறு தெய்வம் கிடையாது. அந்த தெய்வம்னா கேசவன் தான் தெய்வம் அப்படின்னு சொல்றது. அப்ப தெய்வம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா கர்மாராத்தியன், கர்மங்களாலே அதாவது வேதோக்தங்களான கிரியைகளாலே ஆராதிக்கப்படுறவன் என்ன தெய்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அப்போ அந்த தேவதா சப்தம் முக்கியமாக யாரை சொல்றது அப்படின்னா பரதேவதையான சிவன் நாராயணனை. அவனுக்கு தான் எல்லா கர்மங்களும் ஆராதனங்கள். அப்போ அந்தந்த தேவதா வாச்சக சப்தங்கள்லாம் வருது என்ன, எல்லாம் அந்தரியாமியான பகவான் வரையிலும் போதிக்கக்கூடிய சப்தங்கள் என்று பிரம்ம மீமாம்சா சாஸ்திரத்துல வேதவியாசர் ஒரு சூத்திரத்தினாலே சொல்றார். அதனால அப்படி பகவானை நமக்கு காட்டி கொடுப்பதற்காக இத்தனை சாஸ்திரங்கள், அதை நமக்கு அந்த வேதங்களை எல்லாம் காட்டி கொடுப்பதற்காகத்தான் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து எம்பெருமானார் உலகத்துல பரம வைதிக சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்.
இதுக்கு பின்னால ராமானுஜ தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் என்னெல்லாம் பேர் எப்படி ஏற்பட்டது? முதல்லயே பேர் இருக்கு, பரம வைதிக சித்தாந்தம் என்று பெயர் இருக்கு. இவர் வளர்த்ததனாலே இவருடைய திருநாமத்தை பெருமான், அதாவது அரங்கநகரப்பன், இது எம்பெருமானார் தரிசனம் என்ன, இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். எதற்காகனா அந்த எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. அதனால அது வளர்த்ததுனாலே அப்படி சொன்னாரே தவிர அதுக்கு முன்னால இருந்து பேர் இருக்கு. தரிசனம் எண்ணிலிருந்து அனாதி சித்தமா இருந்துட்டுதான் இருக்கு. ஆஹா, அதிலே அவர் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து நமக்கு அந்த தர்மங்களை பிரச்சாரம் பண்ணி வருகிறார். அப்படி அதிலே அந்த 74 சிம்மாசனாதிபதிகள்ல கொங்கிலாச்சான் என்கிற ஆச்சாரியர், இப்ப எம்பெருமானாருக்கே ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், பெரிய நம்பி சுவாமிகளும் இங்கே எழுந்தருளி நம்மளை அனுகிரகிக்கிறார். அதனால அந்த எம்பெருமானாருடைய சிஷ்யர்களாக 74 சிம்மாசனாதிபதிகள், அவர்களுடைய அருளாலே தான் சிஷ்யர்களால நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லி அடியன் வார்த்தையை முடிவரச் செய்கிறேன். மேல மேல இந்த வைதிக தர்மம் வளர வேண்டியது ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலே என்று பிரார்த்தித்து அமைகிறேன்.